பகுத்தறிவு பேசுற கூட்டம் கேட்டிருக்கான் பாருங்க. திராவிட நாடு திராவிட இருக்கே, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறங்க. கேரள நாடு யாருக்கு? மலையாளிகளுக்கு. கன்னட நாடு யாருக்கு? கன்னடர்களுக்கு. தெலுங்கு நாடு யாருக்கு? தெலுங்கு தேசம் யாருக்கு? தெலுங்கர்களுக்கு. தமிழ்நாடு யாருக்கு? தமிழ்நாடு யாருக்கு? எந்த நாய் வந்து திராவிடருக்கு இருக்குது? தெலுங்கர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது, கன்னடர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது, மலையாளிகளுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நாடு இருக்கும் பொழுது தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு என்று புறநானூறு அகநானூறு தொட்டு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய காலமும் எங்களிடத்திலே, அதற்கான அடையாளங்களும் அதற்கான பக்குவங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை, தமிழ்நாடு திராவிடருக்கு என்று சொல்லக்கூடிய தன்மையை இந்த திராவிடத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அன்று கையில எடுத்தார். சரி, அதையாவது தொடர்ச்சியா கொண்டு வந்தியா? அதையும் நல்லா கேளுங்க. 1960 வரையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. 1960களுக்கு முன்னால் 1949ல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது, நல்லா கவனிங்க, 1949ல திராவிட கழகம் தொடங்கும் பொழுது கேட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? திராவிட நாடு திராவிட இருக்கே. அதே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் பொழுது திராவிட நாடு திராவிட இருக்கே என்ற கோரிக்கையும் கைவிட்டது. உங்களுக்கு புரியும்படியா சொல்றதுக்காக பாடம் நடத்துற மாதிரி சொல்றேன், தயவு கூர்ந்து கேட்டுக்கிறங்க. ஏன்னா திராவிட நாடு திராவிட இருக்கே என்று சொல்லக்கூடிய அண்ணாதுரை அவர் சற்று சிந்தித்திருந்தால், நீங்கள் சொல்வது போல் அவர் அறிஞர் அண்ணாவாக இருந்திருந்தால், திராவிட நாடு கேட்டதிலே நான் தவறு சொல்லவில்லை. திராவிட நாடு நீங்கள் எப்படி கேட்டிருக்க வேண்டும்? தென் இந்தியாவை திராவிட நாடாக பிரித்து கொடு என்று கேட்டிருக்க வேண்டும். மலையாளிகளையும் கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் இந்த தென் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பிரித்து நீ திராவிட நாடு என்று பெயர் வைத்து எங்களை திராவிட நாடு என்று கொடுத்துவிடு என்று கேட்டிருந்தால் கூட ஒரு அர்த்தமாக இருந்திருக்கும். ஏன்னா திராவிட இனம் சொல்ற இந்த 5-6 இனத்தை இணைச்சு கொடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் அடையாளப்படுத்தி எங்களுக்கு திராவிட நாடு என்று ஏற்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து அண்ணாவிற்கு வந்தது? அவரைத்தான் நம்ம அறிஞர் அண்ணான்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து அவங்க முழக்கம் என்ன தெரியுமா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. முடிச்சுட்டான். இவன் சுயாட்சி கேட்டான், முடிஞ்சு போச்சு. 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 1960 கேட்ட சுயாட்சியை கூட இன்று வரை 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து பெற்றுத்தர முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எதை நம்மிடம் இருந்து மடைமாற்றி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிப்பார்.